தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் மந்த்ராலயா அப்படின்னு அழைக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் 3வது தளத்திலிருந்து 4 எம்எல்ஏக்கள் குதித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் அந்த மாநில சட்டசபையினுடைய துணை சபாநாயகர் நாகரிகா ஜிர்வால் அப்படிங்கிறவர். இவங்க ஏன் குதிச்சாங்க, எதுக்கு குதிச்சாங்க, அதுவும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கேபினட் மீட்டிங் வேறு நடந்திருக்குது. ஏக்நாத் ஷிண்டே முதல்வர், துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் அஜித் பவார் எல்லாரும் அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாங்க. இதே தலைமைச் செயலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் விவசாயிகள் அந்த ஒட்டுமொத்த தலைமைச் செயலகத்தையே கம்ப்ளீட்டாக சூழ்ந்து போராட்டம் நடத்தி சில விவசாயிகள் அந்த பில்டிங் மேலே ஏறி 3வது தளத்திலிருந்து மேலேருந்து குதிச்சாங்க. அந்த அடிக்கடி இப்படி அந்த மந்த்ராலயாவில் நடக்கிறதுனால 2018ஆம் வருடம் அந்த 3வதுக்கும் 2வதுக்கும் இடையில் அந்த தளத்தில் ஒரு சேஃப்டி நெட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் மேலேருந்து குதிக்கிறவங்களோட உயிர் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த நெட்டு இருக்கிறதுனால தான் இந்த துணை சபாநாயகர் நாகரிகா ஜிர்வால் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் அவரும் அவரோடு கூட சேர்ந்து 3 எம்எல்ஏக்களும் குதிச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பாக காவல்துறையினர் அவங்கள கைது செய்தும் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் முக்கிய செய்தி. சரி, இப்போ இவங்க எதற்காக அப்படி குதிக்கணும், இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகா ஜிர்வால் அப்படிங்கிறவர் அஜித் பவார் ஃபேக்ஷனை சார்ந்தவர். அஜித் பவார் துணை முதல்வராக இருக்கிறார். இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டாட்சி தான் நடக்குது, கூட்டணி ஆட்சி. அதாவது மெயினாக இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா. அவங்க தான் இன்றைக்கி முதல்வர் பதவியில் இருக்கிறாங்க. துணை முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸும் அப்புறம் அஜித் பவாரும் இருக்கிறாங்க. இந்த அஜித் பவார் குரூப்பை சார்ந்தவர் தான் இந்த ஜிர்வால் அப்படிங்கிறவர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே இந்த தன்கார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தன்கார் அப்படிங்கிறவங்க ஓபிசி பிரிவில் இருக்கிறாங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தன்கார் கம்யூனிட்டியும் தன்கார்ட்ஸ் கம்யூனிட்டியும் ஒரே கம்யூனிட்டி தான். இந்த தன்கார்ட்ஸ் கம்யூனிட்டி பல மாநிலங்களில் ஸ்கெடியூல்டு ட்ரைபுக்குள்ளே இருக்கிறாங்க, இடஒதுக்கீடை அவங்களுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களையும் அந்த பிரிவுக்குள்ளே சேர்க்கணும், நாங்கள் ஓபிசி கிடையாது, நாங்கள் எஸ்டி பிரிவினரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோலாப்பூர் மாவட்டத்தில் அங்கே பந்தன்பூர் அப்படிங்கிற இடத்துல பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசாங்கம் பரிசீலிக்க போகுது, அதை ஒரு நாளாக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் ஜிர்வால் போராட்டம் நடத்துகிறாரு. அவர்களை இந்த பிரிவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. ஸோ இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாஜகவை சார்ந்த ஒரு எம்பியுமே போராட்டம் நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இடஒதுக்கீடை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. ரிசர்வேஷனை ஒழிச்சிடணும், இந்த சாதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் முயற்சியே பண்ண விடக்கூடாது அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாஜக கட்சிக்குள்ளாகவே பல்வேறு போராட்டங்கள். ஏன்னா ஏற்கனவே இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வரப்போ பாஜக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் எம்பிக்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால தான் அது மட்டும் இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எதிர்கட்சிகளும் பயங்கர கண்டனத்தை தெரிவித்தாங்க. அதனால தான் மோடி ரிவர்ஸ் கியரில் போனார், அதை திரும்ப பெற்றார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது. ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களே இப்படி போராட்டத்தில் குதிக்கிறாங்க, அவர்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையா? இல்லை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே துணை சபாநாயகரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாரா? அந்த அளவுக்கு தான் அங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வர தொடங்கி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த மாதம் நவம்பரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே இவ்வளவு குளறுபடிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா 288 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் 100 தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் போர்க்கொடி தூக்கியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே நான் 100 உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா இப்போ எனக்கு எப்படி
அப்புறம் பிஜேபி தரப்பில் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் இப்படி அப்படிங்கிற பல போராட்டங்கள் அங்கே போய்கிட்டு இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 48 தொகுதிகள் அங்கே நாடாளுமன்ற தொகுதி, அதில் 30 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது. வெறும் 18 தொகுதியில் தான் இவங்க வெற்றி பெறுறாங்க. அதுலேயும் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினது அஜித் பவார் குரூப் தான். அப்படி இதில் உங்களால் ஜெயிக்க முடியாதவங்க சட்டமன்றத்தில் வந்து அதிகமான சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதில் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? அது எளிதாக வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து போயிடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் பாஜக தரப்பில் வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சமீபத்தில் வெளிப்படையாகவே கருத்து சொல்லிச்சு, அஜித் பவாரை உள்ளே சேர்த்ததுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே, மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் பவாரை பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு முக்கியமான எம்எல்ஏ வந்து சொன்ன விஷயம் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியானதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்படி தொடர்ந்து அந்த கூட்டணிகளுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் வந்து பொதுத்தளத்திலேயே வர்ற அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி பொதுத்தளத்தில் வர்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நபர்கள் எப்படி வந்து களத்துக்கு சென்று தேர்தல் வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. நாளைக்கு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போகணும், தேர்தல் வேலை செய்யணும். இதற்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அதை தாண்டி ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நாங்கள் தான் அப்படின்னு மோடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அஜித் பவார் குடும்பத்து மேலே தான் ஊழல் புகார் சொன்னார் மோடி. 70,000 கோடி அளவிற்கு இரிகேஷன் ஊழல், அப்புறம் மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்கத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சார். அதே நபர் வந்து கட்சியை பிரிச்சுட்டு வந்து பாஜக கூட்டணிக்கு வந்த உடனே அவருக்கு வந்து நீங்கள் வந்து துணை முதல்வர் பதவியும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஊழல் எங்கே போச்சு? பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா இப்போ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுற மாதிரி வாஷிங் மிஷினா பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம், துணை சபாநாயகருக்கு வந்து மேலேருந்து குதித்து தற்கொலை முயற்சி பண்ணுறாரு. அவர் வந்து இடஒதுக்கீடை குறித்து ஒருத்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது அப்படின்னா இவர்கள் நாட்டை வந்து எப்படி வழி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இதை தாண்டி இந்த நேரத்தில் தான் உத்தவ் தாக்கரே அவர்களை வந்து ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியினுடைய மகன், அவர் வந்து சந்தித்து ஒரு பூட்டி அறைக்குள்ள ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து அங்கே பாஜக ஆட்சி கிடையாது. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உத்தவ் தாக்கரே தான் முதல்வராக இருந்தார். அந்தந்த உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை உடைச்சி அதிலிருந்து சில எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் இந்த பக்கம் இழுத்து தான் பிஜேபி வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த கேஸுமே இன்னும் முழுசாக முடியலை. கட்சி தாவல் தடை சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது இன்னும் அங்கே முடியாமல் தான் இருக்குது. ஸோ அந்த வழக்குகள்லாம் இன்னும் முடியாமல் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ தேர்தலும் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த மாநிலத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து நேரம் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தான் 4 மாநில தேர்தலையும் ஒரே நேரத்தில் வைக்காம முதல்ல ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னதான் திட்டம் போட்டு வச்சாலும் மக்கள் வந்து ஒரே மாசத்துல ஒன்றும் பெருசாக மாறிட போறதில்ல. இன்னைக்கு வந்து 11,000 கோடி பல திட்டங்களை வந்து மோடி வந்து திரும்ப திரும்ப மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்து திறந்து வைக்கிறாரு. என்னதான் அப்படி திறந்து வச்சாலும் மக்கள் மனதில் என்னன்னா இவங்க எலெக்ஷனுக்காக தான் இப்படி வருவாங்க அப்படிங்கிறது ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மோடி, அமித்ஷா, பாஜக வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. பல விஷயங்களில் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. சிவாஜி தலையை டிசம்பர் மாதத்தில் திறக்கிறாரு. ஒரு மலைக்கே தாங்காமல் சிவாஜி சிலை இடிஞ்சு விழுகுதுன்னா அப்போ இவர்களுடைய தரம் என்ன, இவர்களுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய தரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாமே படுமோசமாக இருக்குது. மலைக்கு எல்லாமே குண்டும் குழியுமாக மாறிடுச்சு. இது எப்படி ஒரே மாதத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சமீபத்தில் திறந்த அடல் சேது பிரிட்ஜு அது கிராக் விழுந்து பள்ளம் விழுகுது. அதில் ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஊழல் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிராக பேசலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை மக்கள் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாஜக மற்றும் பாஜகவினுடைய கூட்டணிக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் பாஜக கூட்டணிக்குள்ளாகவே பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது.
மேலும் அவர்களை பலவீனமடைய செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.